வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தேர்தலுக்கு பிறகு ஆட்சியிலும் கட்சியிலும் மாற்றம். திமுகவினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. இபிஎஸ்ஐ சாதாரணமாக எடை போட வேண்டாம் அதிமுக. நாடாளுமன்ற தேர்தலும் தொடங்கிவிட்ட மல்லுக்கட்டும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக திமுக சார்பான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக பங்கு பெற்றார். அதில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், யாரை நிறுத்தினாலும் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த தொகுதிகள் யாருக்கு ஒதுக்கப்பட்டாலும் அங்கு அவருடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கு அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும். திமுகவின் அனைத்து தேர்தல் பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிற சூழ்நிலையில் கூட ஒரு சில பகுதிகளில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவற்றை களைந்து அனைவரும் ஒற்றுமையோடு தேர்தலுக்காக பாடுபட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதில் இந்த கூட்டத்தில் திமுக தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், 72 மாவட்ட செயலாளர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். அப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களை கழகத்திலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு வாசகத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரையில் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, கட்சியின் தலைவராக இருந்தபோதும், பொதுச் செயலாளராக இருந்தபோதும் சரி, பல்வேறு விஷயங்கள் மாற்றங்கள் எப்பொழுது நிகழும் என்பதே தெரியாத வண்ணமாக இருந்தது. அந்தந்த அமைச்சர்களை கூட மறுநாள் காலை செய்தித்தாள்களை பார்த்து தான் தங்களுடைய பதவியை உறுதி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. 5 ஆண்டுகளிலும் கூட அதே அமைச்சர்கள் நீடிப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. பெரிய காரணங்களின்றி எந்த அமைச்சர்களும் மாற்றுவது குறைவாகவே காணப்படும். இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பல மாற்றங்கள் கழகத்திலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கிய விஷயமாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. அதே சூழ்நிலையில் இபிஎஸ் அவர்களை சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று அதிமுக தரப்பில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் தரப்பிலும் தொடர்ந்து பல்வேறு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் கூட்டணிகள் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதிமுகவிலும் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இன்னும் முழுமையாக தாங்கள் எந்த கட்சிக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவிக்காத நிலையில் இப்பொழுது பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. அதை பற்றியே நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக திமுகவின் சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் திரு ஜோதிகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவின் திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திரு வைத்தியலிங்கம் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்று நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்று அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசியது, அந்த பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்கள் கழகத்திலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் போன்ற விஷயங்கள் பேசியது, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சிறு பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது, அது களையப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று பார்வை. அதான் குறைகள் வரும், அவர்களை களைவதுதான் தலைவருடைய வேலை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். குறைகள் இல்லாமல் எப்பொழுது மற்றவர்கள் சொல்லுகிற குறைகள் என்பது தலைவர் சொல்லுகிற குறைகள் என்பது இன்னும் நன்றாக செய்திருக்கலாமே என்று ஊக்கப்படுத்துகிற வகையிலே தான் அவருடைய அறிவுரை அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இது அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகமூட்டுவதற்கும் எச்சரிக்கையாக இருப்பதற்கும் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவர் மற்ற உறுப்பினர்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்லுவாரோ அதை போலத்தான் தலைவர் தங்களுடைய அறிவுரை அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தங்கச்சி சொல்லியிருக்கிறாரு, மற்றவர்களை குறை சொல்லி திராவிட கழகத்தையும் அரசையும் கழக அரசையும் குறை சொல்லி அதன் மூலமாக ஏதாவது தன்னால் ஒரு ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளும் அந்த கட்சி இந்த பல சிக்கல்களாக உடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதியின் எந்த வகையில் காரணம்? ஒரு வகையிலே எங்களுக்கு தொடரவில்லை. ஆனாலும் அவர் உலகில் இருக்கிறார்கள். தங்களுடைய தவறை எங்கள் மீது சுமத்த பார்க்கிறார். இரண்டாவது, ஒரு 14 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே ஐக்கியமாயிருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்கும் இப்படி தன்னுடைய பிடி நகர்ந்து வருவதை, அகன்று வருவதை
அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தான் கட்சி அதிமுகவுக்கு தான் பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலைப்பாட்டில் அந்த ஒன்றை தன்னிடம் இருந்தால் போதும் என்ற ஒரே சிந்தனையில் தான் அவருடைய அரசியல் ஏற்படுது தவிர ஒரு எதிர்கட்சியை எப்படி திறம்பட நடத்துவது என்பதில் அவருக்கு ஒரு தெளிவான நிலை இல்லை. பாராளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் போது கூட அவரால் ஒன்றியத்தில் யார் வர வேண்டும் தேர்தல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இப்படித்தான் நம்ம சொல்லுங்க தவிர ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளிலே அவர் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா இந்த ஒற்றை வரி அவரால் சொல்ல முடியாது. உடன்படுகளே என்று சொல்ல மறுக்கிறார், உடன்படுகளை மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் என்று சொல்ல மறுக்கிறார். எனவே எந்த கருத்தையும் சொல்லாத ஒரு எதிர்கட்சியை எப்படி மக்களிடம் நம்பிக்கை பெறும் என்பதை எல்லாருக்கும் தெரியும். இதை நம் யாராலும் அவரை நம்ப முடியாது என்ற நிலையில தான் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே அவருக்கு யார் வருவார் என்று மொழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். யாரும் வருவது போல தெரியவில்லை. அவர் பேசும்பொழுது ஒரு நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது திமுக கூட்டணியில் இருந்தும் எங்கள் கட்சிக்கு ஒரு சில கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இரவு காப்பீடு அவர் காத்திருக்கட்டும், அதுல எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, எங்களுக்கு ஏமாற்றம் இல்லை. அவர் காத்திருக்க வேண்டியதுதான். அவர் நினைக்க எதுவும் இங்கு நடக்கப் போவதில்லை. இன்றைக்கு திருமாவளவர்களும் பொது உடைமை இயக்கங்களை சேர்ந்தவர்களும் கூட இன்றைக்கு 4 எழுத கருத்தை தேர்தல் கமிஷனர் வந்திருக்கிறார். அவரிடம் எழுத கருத்தை நாங்கள் கொண்டு அதைத்தான் அவர்களும் பிரதிபலித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க. நீங்க விவிபேட் வேண்டாம்னு சொல்றீங்க, அவங்க வேணும்னு சொல்றாங்க. நாங்களும் எழுப்பியிருக்கிறோம், அவர்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இல்ல விவிபேட் பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டாம் அப்படின்றீங்க, திமுக பொறுத்த வரைக்கும் வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் எங்களுக்கு விவிபேட் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துல வேறுபாடு இருக்கு. இல்ல அதாவது சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். புதிதாக அறிமுகப்படுத்துகிறீர்கள், இதை பற்றி ஆலோசிக்கிறீர்களா? மற்ற கட்சிகளுக்கு சேர்ந்த எல்லாம் ஒப்புதல் பெற்றீர்களா என்ற கேள்வி எழும்போது நியாயம் தானே. அது புதியானது என்றால் அதை எல்லோரும் வரவேற்கலாம். ஆனால் தீர்த்திற்குரியது என்று வந்தால் அது தீர்க்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதைத்தான் என்னுடைய ஆர்வத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இடமின்றி இருக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் இந்த தவறு செய்கிறவர்கள் அவங்க எதிர்கல்வி எடுத்து போடுங்க. என்னன்னா வாக்குச்சீட்டை இவிஎம் மிஷினை பொறுத்த வரையிலும் கூட அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புவாங்க, எதிர்கட்சிகளை சேர்ந்த இவர்களெல்லாம் வெற்றி பெற இல்லையா, காங்கிரஸை சேர்ந்த இவர்களெல்லாம் வெற்றி பெற இல்லையா? ஏன்னா முறைகேட்டை செய்பவர்கள் எப்படி அந்த முறைகேட்டை திறம்பட செய்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அப்படி இருக்கும். அவர்களெல்லாம் விட்டுக் கொடுத்து அது உண்மை போல பேசும்படிக்கு செய்து அவர்களுக்கு தேவை பெரும்பான்மை கொஞ்சம் தானே, அது மட்டும் அளவில் கூட இருக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அது மிக சென்று விட்டது. மனிதனின் ஒன்றை சிப்பை பொருத்தி அதை வேலை செய்வது எப்படி என்று தன் வெளியிலிருந்து இயக்க முடியும் என்ற அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எனவே அவர்கள் எப்படியும் அதை மேனிபுலேட் செய்ய முடியும் என்ற ஒரு ஐயத்தை தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. ஒன்றிய அரசுடைய செயல்பாடு என்ன, அது மக்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக இருக்கிறார்களா, ஒழிப்பதற்காக இருக்கிறார்களா? மிகப்பெரிய மூலாதாரம் கேள்வி இந்த மக்கள் முன்னே இருக்கிற ஒரே கேள்வி. அதற்கு எழுப்புவதற்கு பழனிசாமி ஆர்வமில்லாக இருக்கு. எனவே இவரிடம் எதையும் நம்முடைய உரிமைக்கும் குரல் கொடுக்க தயாராக இல்லை, உரிமைக்கு ஒருபோதும் குரல் கொடுக்க தயாராக இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றை தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அவர்கள் நிலைப்பாடு என்ன, கூட்டணி இல்லை என்ற தெளிவாக சொல்லிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். ஆனால் ஒன்றிய அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்க்கிறோமா இல்லையா என்ற தெளிவான நிலைப்பாட்டை கூறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். உங்களுடைய பார்வை. வணக்கம். முதல்ல அண்ணன் பேசும்போது என்ன சொன்னார், அதிமுக 2ஆ 3ஆ இருக்குன்ற மாதிரி பதிவு பண்ணார். இப்போ திமுகவில் என்ன 2ஆ 3ஆவா இருக்கு? அங்கேயே போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அம்மையாருக்கு ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க, ஸ்டாலினுக்கு அடிக்கிறாங்க, உதயநிதி அவர்களுக்கு அடிக்கிறாங்க, முதல்வருக்கும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதுக்குன்னு என்ன 2ஆ 3ஆ இருக்குது? ஒன்று தானே. அதே மாதிரி தான் அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடந்து நாங்கள் இன்னைக்கு கழக பொதுச் செயலாளராக இன்னைக்கு மாண்புமிகு
புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு கழக பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது முதல்ல அதை பேசுறதை தவிர்க்கணும். அவங்க இதை பதிவு பண்றாங்க. இல்ல அப்படி இல்ல, நீங்க அவங்க கட்சி அதை நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? இப்ப அவங்க ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா எல்லா தலைவரும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீங்க அவங்க சொல்ற ஆட்கள் நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஒரே கூட்டத்துல பேச முடியுமா? கட்சி வந்து நீக்கப்பட்டவங்க அப்ப பிரிஞ்சிருக்காங்க, அவசியம் பிரிஞ்சிருக்காங்கன்ற ஒத்துக்கோங்க. ஒரு செகண்ட்ங்க, அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு நீங்க தெளிவா பேசுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு எங்களோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? கீழ்கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொடுத்தாச்சு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்னு. அது இல்லாம தேர்தல் ஆணையமும் பதிவு பண்ணிட்டாங்க. கட்சி தலைமை கழகம் எல்லாமே எங்க கிட்டதான் இருக்கு, அண்ணன் எடப்பாடியார் கிட்டதான் இருக்கு. நீங்க அது முதல்ல அது பதிவு பண்றது முதல்ல நிறுத்துங்க. ஓபிஎஸ் அவர்களை பண்ணாங்க, டிடி தினகரன் பண்ணாங்க, அதெல்லாம் பழைய கதை. மறுபடியும் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கட்சிக்கு அஇஅதிமுக சம்பந்தமே இல்லாத ஆளதான் நீங்க சொல்றீங்க இப்போ. அதனால அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தான் 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி நாங்க. அதனால வந்து எங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அதனால கட்சியை விட்டு நீக்கிறவங்களை பத்திலாம் இங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு நாங்க பல முறை பதிவு பண்ணிட்டோம். சரிங்களா? அவங்க கிட்ட வந்து மேல வந்து நம்ம இதே தாங்க நாங்க இருக்கும்போதும் அண்ணன் வந்து போன சட்டமன்றத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கிளியரா பதிவு பண்ணாரு. திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி மத்திய அரசு எப்பவுமே வந்து ஓரவஞ்சனை தான் பார்க்கன்றத தெளிவா பதிவு பண்ணாரு. அதனால கேட்பது நமது உரிமை, கொடுப்பது அவர்களோட கடமை. அதை அவங்க கொடுக்க தவறுன்ற பட்சத்துல அதை நம்ம மறுபடியும் வலியுறுத்துறோம். சரிங்களா? அதனால வந்து இப்போ திமுகவுடன் சேர்ந்துதான் வலியுறுத்தணும்னு இல்லை, நாங்க திமுகவுடன் சேராமலே நாங்க வலியுறுத்திருக்கோம். அதை நம்ம சொல்லணும்னு இல்லை, நிறைய நாங்க சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். மத்திய அரசை நீங்க தான் மத்திய அரசு என்ற பெயரை மாத்தி திமுக திராவிட மாடல் என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசுன்ற பேரை மாத்தி ஒன்றிய அரசு நீங்க தான் கூப்பிடுறீங்க. நீங்க மட்டும் தான் கூப்பிடுறீங்க, வேற யாரும் கூப்பிடுறது இல்ல. சரி சரி. இபிஎஸ் அவர்களை சாதாரணமாக எடை போட வேண்டாம் அப்படின்னு அதை வந்து இது வரைக்கும் வந்து அதாவது தேர்தலில் வந்து என்ன ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நிர்ணயிச்சிருக்காருன்ற கேள்வியை கூட நம்ம எடுத்து வரங்க. எங்க 66 இடம் முடிச்சிருக்கிறோங்க இந்த எலெக்ஷன்ல. இன்னைக்கு வலுவான எதிர்கட்சி தலைவரா உட்காந்து குறைச்ச ஓட்டுல தானே இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கு. சொல்லுங்க, என்ன பெரிய வாக்கு வித்தியாசம் நீங்க எதிர்ச்சிங்க? 1.5% தானே, 1.5% கூட இல்லையங்க. நாங்க தானே வர வேண்டியது. 66 இன்னைக்கு எதிர்கட்சி வலுவான இடத்துல இருக்கும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையில தான் வச்சு துரோகிகள் அன்னைக்கு வந்து சரியான நேரத்துல பிரச்சாரத்தை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க தான் ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரே இதான் பதிவு பண்ணாரு. எப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க, அவர் வலுவான தலைவர்ன்றது யாரு இந்த முறை பிஜேபி வர்றதுக்கான ஊன்றுகோலா இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் தானே அந்த ஃபீல்டர் சொல்றீங்களா? இதுல மத்தியில ஆமா பிஜேபிக்கு அவர் தானே பின்னாடி இது பண்ணாரு. சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவரு பதிவு அவரே வந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து நீங்க குறைச்சி எடை போடாதீங்கன்ட்டு அவரு பதிவு பண்றாரு. அதேதான் இன்னைக்கு எல்லாருமே பதிவு பண்றாங்க. அதனால அண்ணன் எடப்பாடியார் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. வலுவான இடத்துலதான் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரு. அவரு பின்னாடி இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறோம் நாங்க. சோ அதனால வந்து அந்த வலுவான ஒரு இயக்கத்துல அஇஅதிமுக வலுவான இயக்கத்தை வழிநடத்த அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. நாங்க அவருக்கு கீழே இறங்கி வேலை செய்ய தயார் நிலையில இருக்கிறோம். 40 இடத்துல 40 நாங்க வெற்றி பெறுவோம். நாங்க முழு மூச்சா இறங்கி வேலை பார்க்கறத தயாரா இருக்கோம். அது திமுக அதிமுக பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு இன்னும் ஒரு முழுமை பேச்சுவார்த்தையில தானங்க போயிட்டு இருக்கு. அவங்க தொகுதி பங்கீடு பத்தி போயிட்டு இருக்காங்க. கூட்டணியே முன்ன முடிவாகல. அவங்க கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா? தொகுதி பங்கீடுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா? ஏன் அறிவிக்க வேண்டியதானே? இன்னும் நான் தான் போன தடவை சொன்ன மாதிரிதான் இன்னும் காலங்கள் இருக்குது. இன்னும் அதெல்லாம் கடந்து வரணும். இப்பதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது முடியட்டும். சரி, அதுக்கப்புறம் மற்றது நம்ம பேசுவோம். ஆக மொத்தத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியை நாங்க வெற்றி பெறுவோம். அது திமுகக்கு நாங்க எப்படியெல்லாம் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் நாங்க ஜெயிக்கணும்ன்றதை நாங்க இப்பவே ஒரு என்ன சொல்றது ஒரு பிளானிங் ஒரு ஃபீல்டில் நாங்க இப்ப இறங்க ஆரம்பிச்சோம். பக்காவா இருக்கோம் நாங்க. சரி, இப்போ அண்ணன் ஒரு ஆணை சொன்னார்னா வேலை செஞ்சு. சரி, கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம்.
திரு தமிழ்வேந்தன் சார், இன்றைய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் சற்று கடுமையாக பேசியது போன்று தெரிகிறது. அதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஏதாவது ஒரு சூழல் சரியாக இல்லையா கட்சியில்? அப்படி இல்லை. இப்ப ஒரு தொகுதியில வந்து இப்ப நீங்க தமிழ்ல சொல்லுவாங்க இலவகத்தங்கிலி மாரி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு. ஒரு தொகுதி தனக்கு சீட்டுன்னு மொத்தம் 40 சீட்டு தான். மொத்தம் 3 கோடி பேருக்கு 40 சீட்டு தான். எங்க தொண்டர்களை வச்சு சொல்றேன். 40 சீட்டு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. 3 கோடி, அவங்க 2 கோடி, அவங்க 15 லட்சம் வாக்காளர் வச்சிருக்கவங்க 2 கோடி பேர்னு சொல்றாங்க. 50 லட்சம் வாக்காளர் இருந்தது ஜெயலலிதா இருந்தப்ப. 16 லட்சம் வாக்காளர் இருக்கும் போது நாங்க 1.5 கோடி உறுப்பினர்களை 16 லட்சம் வாக்காளர் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கோடியா மாத்திட்டாங்க. ஆமா, கூட்டணிக்கு பங்கீடு கொடுக்கக்குள்ள வேற ஒருத்தவங்க வரக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு வருத்தம் வரும். இருக்கிற 40 தான் பிரிச்சு கொடுத்தாகணும். ஆனா கட்சி நம்ம பதவிக்கு வந்தாகணும், நம்ம கட்சி ஆளுமைக்கு வந்தாகணும். அப்ப அவங்க வந்து எதிராக சில கட்சிகள்ல வேலை பார்த்தாங்க. திமுகவுலயுமே சில பிரச்சனைகள் இருக்குங்க. அரசியல்னா இப்ப கோளாறு இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுங்கிறதா நீ மீட்டிங் போட்டார். கூட்டணி கட்சி ஜெயிக்கணும். சும்மா வீட்டுல படுத்துக்கிறது, கூட்டணி கட்சி ஓட்டு போடாது அவனுக்கு ஓட்டு போட்டு சொல்லிட்டு போறது, இந்த வேலை வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா போஸ்டிங்கே தூக்கி விட்டுருவான். பொறுப்பு அமைச்சர்கள் நான் பதவி வைக்கிறேன்னு இது வந்து ரொம்ப கடுமையா ஸ்ட்ரிக்டா வான் பண்ணிட்டார். ஏன்னா கூட்டணி கட்சி நம்ப பயப்படுறாங்க. நீங்க நாளை எங்களுக்கு எதிராக செயல்பட்டா என்ன செய்யறது? ஏன்னா கடந்த காலங்களில் பல அரசியலை பாக்குறாங்கல்ல. ஆனா கருணாநிதி அவர்கள் கூட இவ்வளவு கடுமையாக இது வரைக்கும் பேசினது இல்லையா? பல சூழல்கள் அவரும் பார்த்திருப்பாரு. அதே போன்று பெரிய அளவுல திமுக நிகழ்வு கருத்தை பதிவு பண்றேன். கலைஞர் உயிரோடு இருந்த போது நாங்கள் எதிர்கட்சி அந்தஸ்தில் இல்லை. கலைஞர் மறந்த பிறகு கட்டஞ்சரியில விட்டஞ்சரியில எல்லா காமெடியையும் எல்லா விமர்சனத்தையும் உலகத்திலே அதிக விமர்சனங்களை பொறுத்து கொண்டவர் தளபதி மு க ஸ்டாலின் தான். ஆனா அவர் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. தொடர்ந்து 8 தேர்தலில் வெற்றி, தொடர்ந்து எந்த சமரசம் இல்லாமல் 8 தேர்தலில் வெற்றி பெறாங்க. அப்ப அதுதான் தலைமையை வந்து லீடிங் கெப்பாசிட்டி. ஒரு தலைமை வழிநடத்துதலை நம்புதல். அவரை விட தளபதியை விட எல்லா மூத்த அமைச்சர்களே கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த போறதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு மிகப்பெரிய மாண்பு. விமர்சனமும் பண்றாங்க. அது வாரிசு அரசியல் சொல்லி விமர்சனமும் இந்த பழைய கஞ்ச போட்டு இழுக்க வேண்டிய போட்டு போட்டு வாரிசு எங்கள்கிட்ட வாரிசு வாரிசு இருந்தா பண்ண வேண்டியது. கேவலமா இல்ல இது என்ன நடக்குது. நாங்கள் முதல் சுற்றுல கூட கண்ணியமா பேசணும். கட்சியின் முடிவுகள் அண்ணா அறிவாலயத்தில் எடுக்கப்படுகிறது. எந்த தனியார் விடுதிகள்ல இங்க இது எடுக்கப்படல, ரிசார்ட்டுகள் எடுக்கப்படல. எங்க அறிவாலயத்தில் சொல்றதை கேட்பாங்க, செய்யறாங்க, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப தொகுதி பங்கீடுக்கு போயிட்டாச்சு திமுக. ஏசிஎஸ் இவங்க கட்சி கேண்டிடேட்ல இருந்தவர் ஜான் பாண்டியன், தமாக இவங்க வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்திருந்தாங்க. புரட்சி பாரதம் கட்சி திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணசாமி இவங்க கூட டிராவல் ஆகல. எல்லாம் குறைவான வாக்குகள் வச்சிருக்கவங்க தான். ஒரு தொகுதியில டஃப் பண்ணி நிக்கலாங்க. அது இவங்களாம் ஒத்துழைச்சாங்க. யாரு கூட்டணி கட்சி அவங்க ஒத்துழைக்கணும். இவர்கள் கூட இவங்களை நம்ப தயாராக இல்லை. நாங்க பிஜேபி கூட இருந்துடுறோம் ஒரே வார்த்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டாண்ட் வந்து சரியில்லைங்கிறத அவங்க உணர்றாங்க. இந்த இடத்துலதான் நம்ம சந்தேகமும் வருது. இவங்க எதிர்த்து வந்தது பாரதிய ஜனதாவை இல்ல, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்த்து வந்தாங்க. ஏன்னா அவர் அண்ணாதுரையை திட்டாரு, ஜெயலலிதா அவர்கள் ஊழல் தலைவினா. அப்ப எல்லாம் ரோசம் இல்ல, அண்ணாவை திட்டி விட்டார்கள். இதுதான் நடந்த கூத்த ஒழிய மற்றபடி இவங்க வந்து முதல்ல கூட்டணி கட்சிக்கு இவங்க சொன்னாங்கல்ல, இப்ப முதல்வர் வந்து மீட்டிங் போட்டதுக்கு மீம்ஸ் போட்டிருக்காங்க ஏடிஎம்கே ஐடிவிங்கள ஹிட்லரா மாறிட்டாருன்னு. தொகுதி பங்கீடுன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, எந்த கட்சிக்கு அங்கே ஜாதி ஓட்டா இருக்கலாம் இல்ல கட்சியோட பலம் ஓட்டா இருக்கலாம் கொடுக்கணும். திண்டுக்கல்ல கொண்டு போய் பாமக சீட்டு கொடுக்குறாங்க. வட மாநிலத்துலதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது வன்னியர்கள், அந்த கம்யூனிட்டி பேர் வன்னியர்கள், படையாச்சியார். அவங்க பலமா இருக்கிறது வட மாநிலத்துலதான். ஒரு 4 மாவட்டத்திலிருந்து 5 மாவட்டம் பலமா இருக்கிறார்கள். திண்டுக்கல்ல சீட்டு கொடுத்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் தேர்தல் பரப்புரை செய்யறாரு, எல்லாரும் ஆப்பிள்ல ஓட்டு போடுங்கிறாரு. இவ்வளவுதான் இவங்க கூட்டணி கட்சி தர்மம். இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டான இடம். நீங்க சொல்றாங்கல்ல வாரிசு அரசு செய்யறோம்னு, நாங்க நேரடியாக அப்படியே கும்பத்துல உட்கார வச்சோம், எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்ச மாதிரி குவாத்தூர்ல இல்லையே.
சேப்பாக்கத்துல நிக்கிறாரு உதயநிதி, மக்கள் ஓட்டு போடுற நீ கேண்டிடேட் பாமக நிப்பாட்டினாங்க. சரி, ஒழுங்கான கேண்டிடேட் நிப்பாட்டிருக்கீங்கல்ல டஃப் கொடுக்கறதுக்கு இல்ல. சரி, மக்கள் வாக்களித்தார்கள். திமுகவின் கதை இதோட இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தெரு போனீங்கன்னா தகுந்த மக்கள் புகட்டுவாங்க. பார்க்கதான் போறோம். சரி சரி, இதோட திமுகவில் செயல்படுத்த முடியாத அளவுதான் நீங்க இருப்பீங்க. ஒரு பாடல் தான் வருது, என் கதை முடியும் நேரம். பயணமே பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் எதிர்கட்சி தலைவர்கிட்ட அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? கொள்கை முரண்பாடு ஏதோ ஒன்று சொல்லலாம். தமிழக மக்களின் நலன் கருதி வந்தாங்கிறாரு. 4.5 வருஷம் எந்த மக்களின் நலன் உட்கார்ந்துருந்தீங்க? பதில வந்து அடுத்த சுற்றுலா கேட்கலாம். இப்போ ஜோதிகுமார் சார், இன்று நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக இருக்கட்டும், அதுக்கு தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த கூட்டணி கணக்குகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. மொத்தமாக இந்த அரசியல் சூழல் பற்றி உங்களுடைய முதல் சுற்று பார்வை. ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பான மாலை நேரத்துக்கு வணக்கம். வணக்கம். சொல்ற போல 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வந்து எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவங்க 2 பேரும் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால், ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் திறம்பட சட்டமன்றத்தில் வந்து திறம்பட இருக்கிற ஒரே காரணத்தாலதான் வந்து நீங்க ஆளுங்கட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இவங்க போராடிய போராட்டங்கள் எல்லாம் எல்லாரும் நம்ம தமிழக மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டேதான் இருக்காங்க. நீட் தேர்வு ரத்து செய்யறன்னு சொன்னாங்க, கதிராமங்கலம் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, ஸ்டெர்லைட் ஆலையில வந்து உயிரிழந்தவங்களுக்கு நீதியை கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால வேலை தற்காலிக வேலையை வந்து நிரந்தரமாக்குறேன்னு சொன்னாங்க, அது பாருங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரணும்னு சொன்னாங்க, இலவசமா பஸ் விடுறேன்னு சொன்னாங்க. அந்த பஸ்ல மொத்தம் ஓட்ட உடைச்சலா இருக்கு, கொடை எடுத்துன்னு போக வேண்டிய ஒரு அவல நிலை வந்துட்டுது. பள்ளிக்கு படிக்கிற காலேஜ் கல்லூரி பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து மதுவுக்கு அடிமையாயிட்டு குட்கா பான் மசாலா போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்க சொன்னாங்க, அதை ஒழிக்கல. டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. கேஸ் விலையை குறைக்கிறேன்னு குறைக்கல. இவங்க சொன்ன அத்துணை திட்டங்களும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம அரசின் சாதனைகளையும் பட்ஜெட்டில் உள்ள விஷயங்களையும் எடுத்து மக்களுக்கு சொல்லணும்னு தான் சொல்லியிருக்காங்க. சாதனைகள் அல்ல, சிந்தனை பண்ணி பார்க்கணும். பல கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ராஜ் டிவிய. இந்த மக்கள் இதெல்லாம் சாதனைகள் அல்ல, வேதனைகள், சோதனைகள், துரோகம். இந்த துரோகங்கள் எல்லாம் செய்த ஆளுங்கட்சி, அதாவது திரைமறைவில் சொல்லிடுறாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டு நாற்காலிக்கு மட்டும் வந்துட்டு அமைதியா இருந்தா போதாது, சும்மா கூறலாம். ஆனா மக்கள் வந்து கொந்தளிப்பு இருக்காங்க. நீங்க சொன்ன இப்போ இன்னைக்கு கூட நீங்க சொல்ல ஒரே ஒரு கேள்வி சார், ஜோதிகுமார் சார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கூட நீங்க மக்கள் மத்தியில அந்த திமுகவுடைய சாதனைகள் பட்ஜெட் விஷயங்கள் சொல்லதும், அது போக பாஜகவுடைய அநீதிகளை எடுத்து சொல்லணும் தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக பத்தி அவர் பேசவே இல்லையே சார். அதிமுக வந்து அவங்க கட்சியாகவே நினைக்கலையான்னு தான் கேட்க. நான் என்ன சொல்றேன், பாஜகவை பத்தி பேச நிறுத்திக்கலாம். தமிழகத்துல சட்டமன்றத்துல ஆள்ற ஆளுங்கட்சி வந்து இந்த இடத்துல வந்து மாநில கட்சி வந்து திமுக. சரி, திமுக தான் இங்க ஆளுநரா வந்து திமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிறாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி திமுக. திமுக சட்டமன்றத்துல போய் கேட்க முடியும். திமுக காரங்க தான் வந்து அந்த மத்திய அரசாங்கத்துல போயிட்டு இவங்களுடைய அந்த இரும்பு கரம் கொண்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கொண்டு வரணும். சாதாரண உங்களுக்கு வந்து இந்த நிவாரணத்தை வாங்கறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்ல. எத்தனை கோடி மக்கள் வந்து நிவாரண நிதி உங்களால பெற முடியல. சரி, இதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து 2 கோடி மக்களோ 3 கோடி மக்களோ நீங்க சொல்ற மக்கள் எப்படியோ இருந்து கேட்டோம். சரி, உங்களுடைய கணக்கு பிரகாரமே 2 கோடினா 2 கோடி, 3 கோடினா 3 கோடி மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க சொன்ன திட்டங்கள் செயல்படுத்தலையே, ஒரு திட்டங்கள் கூட மக்களுக்கு போய் சேரல. 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது முறையா கொடுத்தீங்களா? யாருக்குமே கொடுக்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 90% மகளிருக்கு வந்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆனா கொடுக்கல. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பின்னடைவு. ஏன்னா நீங்க இவங்க சொன்ன
இல்ல நீங்க சொல்றீங்க அவங்க வந்து அதை சாதனைகளா சொல்றாங்க, நிவாரண ஐ மீன் இந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பஸ், அதுல நீங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் எது உண்மைன்றது மக்கள் அவங்களுடைய வாக்கு மூலமா அவங்க தெரிவிக்க போறாங்க. அது நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது அது தெரிய போகுது. எல்கேஜி படிக்க போன பிள்ளை அந்த எல்கேஜில வந்து முழுமையா 12 மாதங்கள் பயிலணும். அப்படி பயின்று வந்து எக்ஸாம் முடிச்சு அந்த எல்கேஜி பாஸ் பண்ணாத யூகேஜி போக முடியும். அதுதான் சாதனை. படிச்சுட்டு போன முதல் கிளாஸ்ல இவங்கதான் 1ஆம் கிளாஸ். அந்த எல்கேஜிலயும் 3 மாத காலம் ஆயிருக்கு. அந்த 3 மாத காலத்திலயும் உங்களுடைய செயல்பாடுகள் சரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அரசு ஊழியர்களுக்கு எத்தனை திட்டங்கள் சொன்னீங்க? ஒரு திட்டங்களாவது செயல்பட்டு இருக்கீங்களா? இல்லன்னா அரசு ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கம் வந்து போர் கொடி தூக்குவாங்களா? சரி, நீங்க வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? டாஸ்மாக் கடைகளை படிப்படியா மூடி இருக்கலாமா இல்லையா? பள்ளி பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. எத்தனை மாவட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மாக் கடைகளால் எத்தனை பள்ளி பிள்ளைகள் வந்து சீர்கெட்டு இருக்காங்க தெரியுங்களா? எத்தனுடைய தாய்மார்களுடைய வயத்துல வந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா? டாஸ்மாக் விலையில வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்க ஏத்திட்டு அந்த காசுல வந்து ஒவ்வொரு குடிமகனும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் புரியுது. தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்னாங்க பல சிறிய கட்சிகள் கூட, புரட்சி பாரதம் போன்ற பல்வேறு கட்சிகள் கூட அதிமுகவை வந்து புறக்கணித்து விட்டு இப்ப பிஜேபி பக்கம் செல்வது ஏசிஎஸ் அவர்களை குறிப்பிட்டாரு. பல கட்சிகள் பிஜேபி பக்கம் செல்கிறது, அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய வழியில், புரட்சி தலைவருடைய வழியில், அம்மாவுடைய வழியில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளும் நமதே 40 நமதே அந்த அதாவது மோடியா லேடியான்ற போல அங்க மோடியா அண்ணன் எடப்பாடியா இங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணியே தேவையில்லை. கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் ஜெயிச்சத சரித்திரமே கிடையாது. இந்த முறை பாருங்க 40 தொகுதியும் மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்காங்க. ஒரு திட்டத்தை விட நீங்க சும்மா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. எல்லாமே ஏட்டு சுரக்காயா இருக்கு. பேசிக்கலாம், மேடை கிடைச்சதுன்னு மேடையில எதுக்குன்னா அதாவது களத்துல இறங்கி பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வில்லேஜ்ல வந்து மக்களை வந்து கவனிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே அடிப்படை வசதிகளோட இல்லாத எத்தனையோ வில்லேஜ்கள் இருக்கு, வர சொல்லுங்க. ஒவ்வொரு வில்லேஜ நான் கொண்டு போய் காட்டுறேன். இன்னைக்கு எத்தனையோ வில்லேஜ்ல வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கு. குடிநீர் வசதி இல்ல, மின்சார வசதி இல்ல, மின் விளக்கு வசதி இல்ல, பள்ளியில வந்து சுகாதார வசதிகள் இல்ல, பள்ளியில சத்துணவு கூடங்கள் சரிவர இன்னும் கட்டப்படல. ஆனா அன்பில் மகேஷ் பையா என்ன சொல்றாரு காணொலி மூலமா, இந்த திட்டம் செயல்பட்டதா? நீங்க வந்து களத்துல இறங்கி பாருங்க. சரி சார், சரி சார். முதலமைச்சர் அங்க இருந்துங்கன்னு காணொலி மூலமா ஜோதிகுமார் சார் திட்டங்கள் செயல்படாது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். செயல்படாது. மக்களை வந்து நிறைய சந்திக்க சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். திரு வைத்தியலிங்கம் சார், அதாவது திமுக மேல மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னு சார் இப்ப அதிமுக தரப்புல பேசினவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது தங்களை முடியல இந்த 14 எக்ஸ்எம்எல்ஏக்கள் போனாங்க, ஏன் எங்களை பத்தி ஏதாவது அவங்க பாதிக்க போயிட்டாங்க. அதாவது நம்பிக்கை உள்ள கட்சி அப்படின்னு எதிர்காலம் இருக்கிற கட்சிங்கிற ஒரு கொஞ்சம் நினைப்பாக இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாராவது கட்சி மாறுவாங்களா? ஆனா இது எதிர்காலம் இல்லை, இனிமே சூழ்நிலை தான், இது எதுக்கு இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலம் தெரியல, அவ்வளவுதான். அப்புறம் இந்த கோஷ்டியை பத்தி நண்பர் சொன்னாரு, அது வந்து இங்கெல்லாம் வந்து பல கோஷ்டிகள் இருக்கு. ஆனா கோஷ்டிகள் இருக்கிறது பல தலைவர்கள் இருக்கிறது வேற. ஓபிஎஸும் சசிகலாவும் அவங்க அதிமுக பிரிஞ்சு போனவங்க தானே, அவங்க தனிச்ச அமைப்புகள் வச்சு கோடுறாங்க தானே. இன்னமும் வந்து நான் தான் உண்மையான அதிமுக சொல்லிட்டு தர இல்லையா? அப்படி பிரிஞ்சு போனதுக்கு நாங்க எப்படி காரணம் தான் கேட்கும். அது வந்து உங்களுடைய பலவீனம். வாய்ப்பு தருவீங்களா? வாய்ப்பு தருவீங்களா? அத்தனை கோடி உறுப்பினர்களை கொண்ட உங்களால் அந்த வாக்குகளை பெற முடியாமல் போனது என்ன காரணம்? அப்படின்னா உறுப்பினர்கள் அப்படிதானே? அப்படிதான் இருக்கணும். உங்களுடைய ஏத்தன்மையை மக்கள் வந்து எந்த கருத்தை வைத்திருப்பார்கள், வச்சிருக்கிறார்கள் என்பது அது விடலாம இல்ல. நாங்களா வாழணும், உங்க கூடவே வந்து சொல்றாரு. அதே போல கொடநாடு உங்களுக்கு தெரியாது. கூவத்திலிருந்து உண்மைதான்
யாருக்கு தெரியும்? நீங்க பாத்தீங்களா? நீங்க தான் சொல்றீங்க. நான் பாக்கலையே. ஏன் நீங்க பொருள் கொடுக்கலைன்னா அவங்க சார் வேளாண் பார்த்து பண்ண முடியாது கேட்டீங்களா? அது கேட்க மாட்டேங்குது. Okay. வேளாண் சட்டங்களை வந்து இது பண்ணீங்க. இப்ப 2 பேரும் சுட்டு கொண்டுட்டாங்க. போராடுகிற விவசாயிகள் 2 பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? இதே இது இதே இங்க விவசாயிகள் பண்ணாங்க. ஏன் அவங்கள குண்டாஸ கைது அரசாங்கம் பண்ணீங்க? கேட்டிருந்தால் இங்க போராட்டம் பண்ணும்போது 2858 அவங்கள கைது பண்ணீங்க. அந்த ஆட்சியில நீங்க போராடியாங்க. இங்க குண்டாஸ்ல இருக்கிற ஏன் விவசாயிகளை கைது ஒரு பண்ணீங்க? நிமிஷம் இப்போ ஓபியில் இருக்காங்க, சரியா கேட்கும். ஓகே சார், பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. நான் பேசிட்டு போது தெரியாது. அதாவது இவங்க குறுக்க தானே வரும். நாங்க குறுக்க போறது கிடையாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதுல உங்களுடைய ஆளுங்க எனக்கு புரியுது, உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது. ம் ஆனாலும் வேற வழி இல்ல. ரொம்ப தானே Okay. நான் கேட்கிற கேள்விங்கன்னா 2 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க, நீங்க பொருட்கள் கேட்கிறேன். அப்ப எம்எஸ் மாநகரத்தை நடத்துக்கு அவர் பதில் செய்யப்படி குற்றாலி 2858 குண்டாஸ்ல கூட அடுத்த நாள் react பண்ணு. சரி, இதே சரி, சரி. react பண்ணு. இதே நீங்க தினகரன் மதுரை தினகரன் அலுவலகத்தை நாலு பத்திரிகையாளர் நடத்துறீங்களே. அது வழக்கு நடக்குது. நடக்கும். நான் காலம் ஃபுல்லா நான் முடிச்சேன். அப்புறம் அவங்க பஸ்ல கொண்டு போய் கேட்கறாங்க. அது செய்யுங்கன்னு சொல்றோம், நீங்க செய்ய மறுக்கிறீங்க. நீங்க நல்ல எதிர்கட்சியா இருக்கணும் தான் நாங்க எங்களோட நல்ல கவலைங்க. நீங்க வந்து நல்ல எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா நீங்க அந்த இடத்த பாரதிய ஜனதா கட்சி முட்டு கொடுத்துருங்க போல இருக்க. சரி. அதுல என்னோட பதில் Right, sir. உங்களை அச்சுறுத்துறேன். அதுதான் நீங்க திராவிட கட்சி நல்ல எதிர்கட்சியா இருக்கணும், ஆளுங்கட்சி செயல்பட்டு கொண்டு இருங்க, சார், வர சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட வரேன். கேட்கறது என்னன்னா, ஆ. நீங்க ஒத்த பகையாளிகளாக இருந்தாலும் பங்காளிகள் ஓகே. இருந்தாலும் நாங்க ஆளுகிறோம், நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. நீங்களே ஒரு திராவிட இயக்கம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான நிறுவனம் இல்ல. அதற்கு பத்தி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஆனா நான் திராவிட இயக்கம் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளா? சரி சரி சார். நான் எழுதிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு பரிதாபத்துக்கும் நிலைமையில இன்னும் கொஞ்சமாவது கொஞ்சம் திராவிட இயக்கத்தின் கூறுங்கிறத மறந்துடாதீங்க. சரி சார், மறந்துட்டீங்க. அதனாலதான் உங்களுடைய சின்ன சின்ன கை நண்பர் சுட்டி காட்டியது போல கிருஷ்ணசாமி கூட மாரியம்மன் போன்றவர்கள் கூட உங்க பக்கம் கிட்ட எட்டி பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. யாருமே தேவையில்லை. சின்ன கட்சி எல்லாத்துக்கும் கூட தேவையில்லையே. என்னவாக பண்ண மாட்டீங்களா? ஓகே சார், இதை தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ எதிர்கட்சி நாங்க சரியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நல்லா செயல்படணும் விரும்புறாங்க. ஏன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதான் அவங்களோட எய்மா இருக்கு. எதிர்கட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சரியான நேரத்துல சரியான எல்லாமே நாங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க திமுக அரசு போராட்டம் பண்ணலையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல்ல ஆதரிச்சீங்க, இப்ப எதிர்க்கிறீங்க. அதாவதுங்க ஒரு காலத்திற்கேற்ப எப்படி எப்படி என்ன இயற்கையே மாறுது. அப்ப அது சரிபடாதுன்னு தெரியும் போது அது முதல்ல அது அன்னைக்கு சரியா தெரிஞ்சுதான். அதுதான் சொன்னேன். இயற்கையே மாறும்போது அந்த நேரத்துக்கு இது சரிப்பட்டு வர கூட்டணியில இருந்தீங்க, நீ கூட்டணியில கொண்டு வராதீங்க. அப்போ கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க வந்து அனைத்துமே பாஜக நாங்க கேட்டோம். இப்பவும் இப்ப வந்து பாஜகவோட செயல்பாடுகள் சரியில்லை. சரி, தலைவர்கள் எல்லாம் முன்னாள் தலைவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஆதரிக்கும் போது அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருந்தது, இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு என்ன கிரைட்டீரியா நீங்க வந்து எதிர்க்கிறீங்க? இல்ல அது சரிப்பட்டு வராதுன்றது நாங்க நீங்க இப்பதான் உணர்ந்தீங்க. உணர்றதுக்கு இல்ல, எங்களுக்கு தெரியற இப்போ உணர்றதுக்குன்னு இல்ல, இனி இது மக்களை ஏத்துக்க மாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது. அதனால அது இனி அது தேவையில்லை, நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி சரி, அதான் நாங்க சொல்றோம். ஓகே, புரியுதுங்களா? ஆனா இப்போ அண்ணன் பதிவு பண்ணது போல இப்போ 3 எங்களுதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் தான். எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சுத்தி தான் கூட்டணியே. சரி, சரிங்களா? மற்ற கட்சி நாங்க இப்போ இந்த சிறிய கட்சிகள்லாம் வந்தாங்க, இப்போ பிஜேபி போறாங்க. இல்ல இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க திமுக இருந்து கூட எங்களுக்கு வந்து வருவாங்க. ஆனா ஏற்கனவே இருந்தவங்களே உங்ககிட்ட வரலன்றதான் அண்ணா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்,
நாங்க தனித்து போட்டியிடுவோங்க, எங்களுக்கு அந்த திறமை இருக்கு. ஆ. புரியுதுங்களா? போட்டி இல்ல. 40 தனித்து இடத்துல நாங்க இடப்பட்டிருக்கிறீர்கள். அதை நீங்க சீண்டா ஆளுல வரல. சொல்லிக்கீங்க. அதை நீங்க சொல்லிக்கீங்க. ஒருத்தர் வரல. எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்தவங்க நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணா, எதிர்கட்சி அந்தஸ்து எதிர்க்கட்சியா வந்து உட்கார்ந்த விஜயகாந்த் தேமுதிக அட்ரஸ் எல்லாம் பண்ணாங்க. நீங்க பேசுறீங்க எங்களை எதிர்கட்சி அந்தஸ்து இழந்த நீங்க எங்களை சொல்றது அவசியமே இல்லைங்க. நாங்க 40 தனித்தனி போங்க, எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைங்க. எங்களை நம்பி வரவங்க கூட்டணி கட்சிகளே அதிமுக பேச்சாளர் வந்தால் வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அதாவதுங்க நான் என்ன சொல்றோம், எங்களை நம்பி வரவங்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் சீட்டு தராரு. நம்ம ஆள் இல்லையே, சரிங்களா? நம்பாதவங்களை பத்தி நாங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லைங்க. உங்க திமுக இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க ஓடி வந்துட போறாங்க. அதை பாத்துக்கோங்க. நாங்க எங்களை நம்பி வரவங்க. பிரதமர் மோடி அவர்கள் தமிழக வருகையின் பொழுது பல தலைகள் அங்கு வந்து செல்லும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா எந்த கட்சி அதிமுக இருந்து தலைகள் இருக்கலாமோ அப்படின்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதமர் வருது என்ன விழாக்கு வராரு? அது குலசேகரப்பட்டினத்துல என்ன விழாக்கு வராரு? ராக்கெட் ஏவுதளத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா, பிளஸ் அவர் பல இடத்துல வந்து பொதுக்கூட்டம், அந்த எண்மண் எண் மக்கள் இயக்கத்தோட நிறைவு நாள் விழா. எண்மண் எண் மக்கள், எண்மண் எண் மக்கள் அது எந்த கட்சி சார்ந்து? பாரதிய ஜனதா கட்சி. அது வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு அவர் கலந்துக்க வராரு. அதுல எப்படி அதிமுக கலந்துக்கும்? அதிமுக கலந்துக்குன்னு சொல்ல வரல. அதிமுகவுடைய தலைவர்கள் பாஜகவுக்கு போவதற்கான கூட்டணியில அதிமுக இல்ல சார், நம்ம பாஜக சொன்ன பிறகு நீங்க எனக்கு புரியுது. நீங்க உங்க கட்சியில இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு இல்லைங்க. பல முறை பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க மறுபடியும் எடப்பாடியார் போய் சேருவாங்க நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், கட்சியில ஒரு சில பேர் விலகி பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான தலைகள் பாரதிய ஜனதா கட்சியில போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றேன். அவங்களோட விருப்பங்க. போறவங்கள போவேன்னு சொல்ல முடியுமா எங்களால? அது அவங்களோட விருப்பம், அதை நாம தலையிட முடியாது. நாங்க கூட்டணியில கிடையாது, பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பல முறை பதிவு பண்ணியாச்சு. இந்த ஊடகம் என்ன தேர்தலுக்கு பிறகு கூட்டணி தமிழ்வேந்தன் சார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விட மாட்டேங்கிறாரு. அதான் நான் என்ன சொல்றேன், கூட்டணியை வந்து இப்ப நாங்க தனித்து போட்டினாலும் தனித்து போட்டிடுவாங்க. எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு தருவாரு. சரிங்களா? அதனால வந்து சிறிய கட்சி எல்லாம் போனாங்கன்னா போகட்டும், வரவங்க வரட்டும். அண்ணனை நம்பி, எடப்பாடி அண்ணனை நம்பி வரவங்களுக்கு 40 தொகுதியுமே நாங்க வெற்றி பெறுவோம் தெளிவா பதிவு பண்றோமே. நாங்க தான் திமுக சொன்ன வாக்குறுதி என்ன செஞ்சது சொல்லுங்க, என்ன செஞ்சது? ஒரு லேப்டாப் கொடுக்க, குழந்தைங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்க முடியல, அது உங்களால முடிஞ்சதா? ஒரு சைக்கிள நாங்க கொடுத்தோங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். இன்னைக்கு கூட நேத்து கூட அண்ணன் அழகா பதிவு பண்ணாரு கடலூர்ல. நாங்க கொடுத்தோம். நீங்க என்ன பண்ணீங்க? போன வட்டியே நீங்க பட்ஜெட்ல என்ன போறீங்க? 1500 கோடி இது அடையாளம் வந்து சுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிடிஆர் அவரு படிக்கிறாரு. அதே 1500 கோடி திருப்பி நீங்க படிக்கிறீங்க இந்த வாட்டி. ஆமா, போன வாட்டி அதே தான் போட்டீங்க. அப்போ 1500 கோடி. அப்ப அந்த 1500 கோடி எடுத்து செலவு பண்ணிட்டீங்களா? அப்ப கேட்போமா கேட்க மாட்டோமா? என்ன பண்ணீங்க? அப்ப பட்சத்தை இப்பதான் படிக்கிறீங்க, திருப்பி 1500 கோடி. நீங்க அதாவது திமுகவோட பொய், புரட்டு, ஏமாத்தல், பித்தலாட்டம், இதோட அதான் சொல்றோமே, தெளிவா சொல்றோமே, இதோட முடிஞ்சு போச்சு. மக்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. என்கிட்ட ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுகவை தான் இனிமேல், இனி அதிமுக ஆட்சி தான் இங்க நல்லாட்சி தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. அதனால பிரதமர் மத்திய அரசுக்கான தேர்தல் அதிமுக அதிமுக நல்லாட்சி தர முடியும் நினைக்கிற அளவுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மெஜாரிட்டியில வந்து பாரத பிரதமர் யாருன்றது அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் முடிவு பண்ணுவாங்க. சொல்றாங்க அது யாரோ எல்லாமே போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் எங்களை கேட்கறாங்கன்னா நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? அங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரசுக்கு போதிய பெரும்பான்மை இல்ல. எங்களை கேக்குறாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் முடிவு எடுப்பாரு அந்த நேரத்துல. அது எப்படி நம்ம சொல்ல முடியாத இல்லையா? நாங்க தனித்த கூட இருப்போம். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க திமுக நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஏன் கேட்டா நீங்க அதை பண்ணாலும் உங்களால ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு திமுக வந்து அதிகமான இடங்கள் பெறும் சொல்லியிருக்காங்க. இல்ல சார் கருத்து கணிப்பு எப்பவுமே சொல்றதா சார், புரியுதுங்களா? காசு கொடுத்தா சொல்லதான் செய்யறாங்க, அது வேற. ஒரு சாதகமா வந்து அது பாதகமா வந்து காசு சொல்றோமே. சரி, நாங்க இறங்கி எங்களை நம்பி நாங்க வேலை பார்க்க போறோம், புரியுதுங்களா? தொண்டர்கள் வந்து அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் இருக்கும். எங்களை நம்பி அண்ணன் எடப்பாடியாரை நம்பி, சரி சரி, அண்ணன் தங்கமணி அண்ணனையா வேலுமணி அண்ணனையா நம்பி நாங்க இறங்கி வேலை பார்க்க போறோம் களத்துல. திமுக இல்ல, யாரு நின்னாலும் சரி, இந்த வாட்டி 40 நாங்க தான் பிடிப்போம், தொடர்ந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ திமுக வந்து கூட்டணி இறுதி ஆனாலும் கூட தொகுதி பங்கீடு இவ்வளவு இழுபறியா இருப்பதற்கான காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சும் அதற்கு ஒப்பிடும் பொழுது சற்று பிரச்சனைகள் இருக்கும் தான் தெரியுது. அதாவது வெற்றி பெறுவது என்பது மக்கள் மன்றத்தில் தீர்மானிக்கப்படுவது. இந்த மேடையிலேயே எந்த மேடையிலே கிடையாது. சரியா? அவங்க கட்சி ஆஃபீஸில் வேணால் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் அவங்கவுங்க. அந்த வெற்றி அபார வெற்றியாக இருக்கணும், அந்த பார்டர் வெற்றியாக இருந்துடக்கூடாதுங்கிறது மாவட்ட செயலாளர், அதாவது எதிர்கட்சி, அதாவது வெற்றி பெறுவது உறுதி, அது அபார வெற்றியாக இருக்கணும். கூட்டணி கட்சி வந்து மன வருத்தத்தோட வெற்றி பெறக்கூடாது. ஜெயிச்சாலும் சரியா வேலை பார்க்கலங்க உங்க ஆளெல்லாம், நான் எங்களை வச்சுதான் அங்க ஜெயிச்சோம் அப்படின்னா அது கட்சியோட பலம் பலவீனம் தெரியாமல் போய்விடும். இவர் பக்காவான தலைவர் மு.க. ஸ்டாலின், தெளிவான அரசியல் ஸ்ட்ராட்டஜி. ஜெயிக்கிறது இருக்கட்டும்டா, ஆனா எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறோம், டிஎம்கேக்கு எவ்வளவு பலம் இருக்கு, கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். ஜெயிச்சுட்டாக்க உண்மையிலே டிஎம்கே மாவட்ட செயலர் வேலை பார்க்கல, ஆனா ஜெயிச்சுட்டாங்க அவங்க. அவங்க வந்து தளபதி சொல்லுவாங்களா இல்லையா, சத்தியமா உங்க ஆளு வேலை பார்க்கல, வார்டு வயசு லிஸ்ட் எடுத்துடலாம். பழைய கதை ஏமாத்துறதெல்லாம், இந்த வார்டுல எத்தனை ஓட்டு விழுந்தது, ஏடிஎம்கே எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, பிஜேபிக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, நாம் தமிழுக்கு எத்தனை ஓட்டு லிஸ்ட் வந்துடும். அப்ப தெரிஞ்சிடும் யாரு வேலை பார்த்தா வேலை பார்க்கலன்னு. அது என்னன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ வேலை பார்த்தியா பார்க்கல ஆக்ஷன் எடுக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி சொல்றாரு நீ இப்படி செயல்படலாம் இதான் நடக்கும். அப்ப இவங்க வந்து முழு மூச்சில் நின்று செயல்பட்டு தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது இல்லையா? அதனால காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணி 40 இடத்துல வெற்றி பெறும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. இவங்க இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசுடைய மசோதாக்கள் எந்த மசோதாக்களும் எதிர்த்து விமர்சனம் செய்யவில்லை. இடைக்கால பட்ஜெட் ஒன்று நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாது, வேற ஒரு டிபேட் தான், அதை பேசுற டிவியேட் ஆயிடும். ஆனா அந்த பட்ஜெட்டு கூட எதிராக இவங்க ஒரே ஒரு விமர்சனம் கூட வைக்கல. விவசாயிகள் மீது அப்படி நீலி கண்ணீர் வெடிக்கிறாங்க, முதல கண்ணீர் வெடிக்கிறாங்கல்ல, இதே வந்துட்டு ஏன் இன்னைக்கு டெல்லியில் ஒரு விவசாயி வந்து சாவடிக்கப்பட்டாரு, 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு அந்த பஞ்சாப் முதல்வர். அதுக்கு இவங்களோட ஸ்டாண்ட் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. மணிப்பூர்ல உங்க ஸ்டாண்ட் என்ன? பிஜேபி தான் ஆண்டிச்சு, அன்னைக்கு கூட்டல இருந்தீங்க, இன்னைக்கு இல்ல இல்ல, அன்னைக்கு அங்கதானே இருந்தீங்க, உங்க நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நிதி பத்திரம் 2018 வருது, மத்திய அரசு மணி பில்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்றான், வெளியவே தெரியல. சந்திரசூட் சொல்றாரு நீ ஜனநாயக படுகொலை செய்யுங்கடான்னு பிஜேபி சொல்றாரு. சந்திரசூட் தான் 4 ஜட்ஜ்மெண்ட் பிஜேபிக்கு எதிராக கொடுத்திருக்காரு, வேற யாரும் பத்திரங்கள் மூலமா சொல்றீங்க. எல்லா கட்சியும் தான் பணம் வாங்கியிருக்காங்க, பிஜேபி அதிகமா வாங்கியிருக்காங்க. 7,700 கோடியா? அப்ப கூட்டணியில் இருக்காங்கல்ல, மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் நாங்க அப்பையில இருந்து எதிர்த்தோம்னாங்கல்ல, என்னத்தை எதிர்த்தீங்க? இதுக்கு எங்க இருந்து எதிர்த்தீங்க? என்எல்சி இவங்க தாரை வார்த்தது தான். இன்னைக்கு அது போராட்டம் நடந்தப்ப இவங்க எங்க போனாங்க? சரி, பாமக வந்து ஃபைட் பண்ணாங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு துப்பாக்கி எடுத்து நீங்க சரி பண்ண முடியாது, அது எப்படி சரி பண்ணுவீங்களா? சரி பண்ண முடியாது. நீங்க வேதாந்தா நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கங்க, தப்பா போட்டாங்களா? வேதாந்தா நிறுவனத்தை போட்டுட்டு பண்றதுக்காக கொண்டு வந்தது நீங்க துப்பாக்கி. இல்ல இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அணை வந்து மிக வேகமா கட்டிட்டு இருக்காங்க, அதற்கான நடவடிக்கை நீங்க சொல்றேன். எங்க மாண்புமிகு அவை முன்னவர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். இரண்டாவது, இவர்கள் இந்த பொய் புரட்டுகளை கிளப்புவர்கள் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தோட ஜட்ஜ்மெண்ட்டை பாதிச்சுட்டு இவங்க பேசணும். ஒருபோதும் ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது. ஏன்னா அதுல அந்த டீடைல்டா அந்த ஆர்டர் காப்பி இருக்கு. சரி, இதை பத்தி நீ கேள்வி வச்சு ஆர்டர் காப்பி நான் டிக்டேட் போய் எடுத்துருவேன். ஒருபோதும் அவங்க அரசியலுக்கு அங்க செய்யறாங்க. காவேரி என்பது கர்நாடகா அரசியல், தமிழ்நாடோட அனுமதி இல்லாமல் அங்க ஒரு செங்கலை கூட அவங்க சொன்னது இந்த பாயிண்ட் தான். தமிழ்நாட்டோட தமிழக அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டோம். அது திமுக வந்து அதுல கிளியரான ஸ்டாண்ட்ல இருக்குங்க. ஒரு நீர் மேலாண்மையத்துக்கு வாரியம் அமைச்சதே ஜோதிகுமார் சார். அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது தமிழகத்துல இந்த தேர்தலில் பிஜேபி 33% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திமுகவும் அப்போ பாரதிய ஜனதா கட்சியும் தான் வந்து அதிகமான சதவீதங்களை பெறுமா, அதிமுகவின் சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
அதாவது தமிழகத்துல பாஜகன்றது வந்துங்க 3வது அணியா கூட கணக்கிட முடியாது. ம். இவங்க சொல்றாங்க முன்னாடியே 18% வந்து கிராஸ் பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட நாங்க 20% கிராஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெக்கார்ட் அப்படி சொல்ல முடியாதுங்க. ம். அப்படி கூற முடியாது. தமிழகத்துல வந்து சிறிய கட்சிகள் வரிசையில பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய கட்சி வரிசையில தான் இருக்காங்க. சரி. அவங்க வளர்ந்த கட்சின்னா வந்து மத்தியில இந்தியா லெவல்ல வளர்ந்த கட்சி, நேஷனல் லெவல்ல வளர்ந்த கட்சி, மத்தியில வந்து ஆட்சி பிடிச்சிருக்கலாம். ஆனா தமிழகத்துல திராவிட கழகங்கள் 2 கழகங்கள் தான் மிகப்பெரிய கட்சிகள். அதுக்கடுத்து மற்ற தமிழகத்தில் இருக்கும் கழகங்கள் தான் வளர்ச்சியான கழகங்கள். அதாவது பிஜேபின்றதும் காங்கிரஸ்ன்றதும் அது மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் கிடையாது. அது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மத்திய சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போலதான் நிலவி கொண்டிருக்கிறது. தமிழகத்துல காங்கிரஸா பிஜேபியான இங்க காங்கிரஸும் பிஜேபியும் இங்க நிலைப்பாடு தன்மை அற்றது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா 2 தான். அண்ணன் கூறியது போல இவங்க மட்டும்தான் வந்து தமிழகத்துல வந்து இவங்க மிகப்பெரிய லெவல்ல சாதனைகள் படைக்க முடியும். எந்த ஒரு கட்சியுடைய கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் சரி சார். ஓகே, வைத்திலிங்கம் சார். சொல்லுங்க சார். பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார். எங்களோட கூட்டணி ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க வந்து நிலைப்பாடு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி அவர் வந்து எந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சியில வைக்கிறவங்கலாம் சரி அல்லது விடுதலை சிறுத்தைகள் சரி எல்லோருமே ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத ஜனநாயக விரோத நம்முடைய உரிமை பறிப்பு நடவடிக்கை ஒன்றிய மாநில உரிமை பறிப்பு நடவடிக்கைகளை எல்லாம் கடுமையாக இருக்கிறது. ஓகே சார். சார் அந்த கொள்கையில் உடன்பாடு இருக்கிறது அல்லவா? இந்த மாவட்ட செயலாளர்கள் குறித்து உங்களுடைய ஒரு நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிருங்க. சொல்லுங்க. அதனால நாங்கள் வந்து கொள்கை உடன்பாடு கொண்டு நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதுனால நாங்கள் நிலையாக இருப்போம். ஆனால் இன்றைக்கு டிஏஏ சட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்ததுக்கு காரணமே அதிமுக தான். அதிமுக வந்து அதற்கு ஓட்டு போடல, இன்னும் அதுல வந்து அது ஓட்டு போடாம இருந்தா அந்த சட்டமே நிறைவேறாது. ஒரு ஓட்டு அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்க. அதனால பாமகவும் அதிமுகவும் தான். அதே போல மக்கள் விரோத ஒன்றிய அரசுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளை எல்லாம் ஆதரித்து விட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து கண்டுக்காம இருப்போம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முக்கியமான பயத்தை நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஏன் பாஜகவோட அவர்கள் நெருங்க பயப்படுறார்கள் என்று குறிப்பா எடப்பாடி பயப்படுறார்கள் என்று சொன்னால் இங்க இருந்த நிறைய பேரு அவர்கள் அழைத்துக் கொண்டு நம்மை பலவீனமாக்கிடுவார்கள், செல்லா காசு ஆக்கிடுவார்கள் என்ற பயம். எடப்பாடிக்கு ஒரு பயமே அப்படிங்கிறதுனாலதான் அவர் ஒதுங்கியிருக்காரு தவிர கொள்கை முரண்பாடுகளால் அல்லங்கிறத அதிமுக கொண்ட சிந்திக்கணும். அதுதான் முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து தான் கட்சியை தான் பாசா போதும், அந்த கட்சி வரணும் அல்லது கொள்கை ஜெயிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுல எல்லாம் அவங்க கட்டளை கிடையாது. இதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் நாங்களும் கொள்கையும் வெல்ல வேண்டும், நாமும் வெல்ல வேண்டும். இதுதான் கொள்கைக்கு நாங்க வந்து அந்த கொள்கையில வந்து சமரசம் செய்ய மாட்டேங்கிறது உங்களுடைய கருத்து சுட்டிக்காட்டி இருக்கிறேன். எனவே நாங்கள் வெவ்வேறு உறுதி ஜனநாயகம் இங்கே காக்கப்படும், இந்திய ஜனநாயகம் காக்கப்படும். அதுல வந்து எல்லாரும் சந்தேகம் வேண்டாம். அகில இந்திய அளவிலே எதிர்கட்சிகளை முன்னெடுக்கிற பணியை தலைவர் தளபதி முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் ஹரியானா பல மாநிலங்களிலே இன்றைக்கு ஒற்றுமை ஏற்பட்டு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் இன்னும் பல கட்சிகளும் இன்றைக்கு உடன்பாடு கண்டிருக்கிறார்கள், பல கட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த எதேச்சியார சர்வாதிகார ஆட்சி மறைவது அல்லது தோற்கடிக்கப்படுவது உறுதி. நன்றி சார். தமிழ்வேந்தன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு செய்யணும். இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தவரையிலையும் திமுகவை பொறுத்தவரையிலையும் கிளியர் ஸ்டாண்டாக இருக்குது. நம்ம வந்து ஆன்டி பிஜேபி, அதாவது சனாதன பாஜகவை நாங்கள் ஒட்டு முதல்ல எதிர்த்து நிற்கிற கட்சி திமுக, திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்தியாவிலே சொல்கிறேன், ஃபுல் ஃபைட்டிங்கும் அவங்களுக்கு நமக்கு தான். இவங்களை பற்றியெல்லாம் மேட்டரே கிடையாது. இவங்க வந்து நம்ம உள்ளூர் பங்காளிகள், இவங்க எப்படி ஒன்பது இருக்கட்டும், இவங்க நாளைக்கே போய் பிஜேபியில் இன்றைக்கே அவங்ககிட்ட தான் இருக்காங்க, நாளைக்கே அங்கே போய் இருப்பாங்க. திடீர்னு தேவையில்லாத இவங்களுக்கு வந்து பதவி மட்டும்தான் முக்கியம்.
கொள்கை ஒரு கொள்கையை சொல்லுங்க. எத்தனை தடவை பதிவு பண்றது? கொள்கை கூட கிடையாது. பிஜேபியோட போய்ப்பாங்க, இவங்க பதவி தேவைப்படுதான் போய்ப்பாங்க. நாளைக்கு 2 ஈடி அப்படி அந்த பக்கமா காத்து வாக்குல வந்துச்சுன்னு வைங்க. வந்த போது நாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் பாஜகவுக்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான, இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சியாக நாங்கள் இருப்போம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் மதங்களை நாங்க வந்து தொந்தரவு செய்யல. அந்த பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். இவங்க குழப்பிடுவாங்க. இவங்க பார்ப்பனர்களுக்கு நாங்க எதிரி அல்ல, பார்ப்பனியத்துக்கு நாங்க எதிரான. நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து சாரதி சார். ஒரே விஷயம் சொல்லிடுங்க. அதாவது அண்ணனும் அவரு ஆன்லைன்ல பேசினாரு இல்லையா, அவரும் என்ன சொன்னாரு, அதிமுகவுக்கு பயம்னு. இவங்களும் வந்து லிஸ்ட் சொன்னாங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, திமுக இங்க நாங்க ஆட்சியில் இருக்கும்போது திமுக மேல வழக்கு போறது வழக்கம். அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா எங்க மேல வழக்கு போறது வழக்கம். ஆனா எங்களுக்கு முதல் முறையா திமுக ஆட்சியில் இருந்து ஒரு அமைச்சர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி அது கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு ஜெயிலு போக தயாரா இருக்கிற ஒரு அமைச்சர்களையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கதான் போறோம். யார் யார் மறுபடியும் பதிவு பண்றேன் இதை. சரிங்களா? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, நாங்க தனித்தே போட்டியிடுவோம். எங்களை நம்பி வரவங்களுக்கு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நம்பி வரவங்களுக்கு வாய்ப்பு தருவாரு. நாங்க 40 வெற்றி பெறுவோம். அத மாற்று கருத்தே கிடையாது. திமுகவுக்கு இதுதான் இந்த தேர்தல். மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்க. இது ராஜாவோட அரசாங்கம் கிடையாது, மக்கள் ஆட்சி. இது அதை பதிவு பண்ணுவாங்க இந்த வாட்டி. நன்றி சார், நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற திரு வைத்திலிங்கம், திரு பொதிகை சாரதி, திரு RS தமிழ்வேந்தன் மூவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.